நாள் பயணமாக பிரதமர் மோடி சீனா சென்றடைந்தார். சீனா, மங்கோலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி வியாழனன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தில்லியிலிருந்து வியாழனன்று அதிகாலை சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன பாரம்பரியப்படி பிரதமர் மோடியை நடன கலைஞர்கள் ஆடிப்பாடி வரவேற்றனர். இந்த பயணத்தின் போது சீனாவுடன் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதால் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த சில நாட்களாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதால் தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குன்னூரில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோவையில் கோடை மழை பெய்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் கோடை மழை மாலை நேரங்களில் மட்டும் அதிகம் பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஏற்கனவே சுகாதாரமற்ற சூழல் இருப்பதாலும் இந்த கோடை மழையால் சின்னம்மை உட்பட பல்வேறு நோய் வர வாய்ப்புள்ளதாலும் மாவட்ட நிர்வாகம் சுகாதார பணிகளை முடுக்கிவிட்டு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோடை வெயில்ல அதிகமான அளவு மழை பெய்யுது. காலையில நேரத்தில் வெயில் அடிக்குது, மதியானம் மழை பெய்யுது, இரவும் முழுவதும் மழை பெய்யுது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாறுபட்ட பருவநிலை நிலவி கொண்டிருப்பதனால இங்க சுகாதார கேடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. ஏன்னா டெங்கு காய்ச்சலுக்கு கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி கடந்த மாதங்கள்ல பாத்துட்டோம்னா, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல அரசு இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பள்ளி மாணவர்களிடம் டெங்கு காய்ச்சலுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. தினமலர் ஆசிரியர் டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்திக்கு தொல்காப்பியர் விருது வழங்கப்படுகிறது. செம்மொழி தமிழுக்கான ஜனாதிபதி விருதுகளை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வியாழனன்று வழங்குகிறார். 2011-12, 2012-13 ஆண்டுகளுக்கான தொல்காப்பியர் விருது சேவை சண்முகம் மற்றும் தினமலர் ஆசிரியரும் நாணயவியல் அறிஞருமான டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்திக்கும் வழங்கப்பட உள்ளது. 2011-12 ஆண்டுக்கான குரல் பீடம் விருது டாக்டர் ஈவா மரியா வில்டன், இளம் அறிஞர் விருது முனைவர் க ஐயப்பன், முனைவர் எழில் வசந்தன், முனைவர் க ஜவஹர் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. 2012-13 ஆண்டுக்கான இளம் அறிஞர் விருது முனைவர் ஆ சதீஷ், முனைவர் இரா வெங்கடேசன், முனைவர் ப ஜெய் கணேஷ், முனைவர் எம்.ஆர். தேவகி, முனைவர் உ அலிபாபா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய கடல் எல்லையில் கோடியக்கரை அருகே மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் 37 பேரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்து இலங்கை சிறையில் அடைத்தனர். புதனன்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நாகை மீனவர்களின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கவலை அடைந்துள்ள மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடலூரில் நிலம் அளப்பதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம உதவியாளர் கைது செய்யப்பட்டார். கடலூரை அடுத்த திட்டக்குடியில் உள்ள கீழ்கண்ணுப்பூண்டி கிராமத்தில் பணிபுரியும் கிராம உதவியாளர் பெரியசாமி. இவரிடம் அதே பகுதியில் உள்ள மேலக்கண்ணுப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தன் நிலத்தை அளக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கு பெரியசாமி சர்வேயருக்கு லஞ்சம் தர வேண்டும் என்றும் தன்னிடம் 10,000 ரூபாய் கொடுத்தால் அனைத்து வேலைகளையும் முடித்து தருவதாகவும் கூறியுள்ளார். லஞ்சம் தர விரும்பாத பிரபாகரன் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதன்படி புதனன்று பிற்பகல் கிராம உதவியாளர் பெரியசாமி லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக பிடித்து கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் கவர்னர் அஜய்குமார் சிங் அதிரடி ஆய்வு நடத்தினார். புதுச்சேரி மாநில கவர்னர் பொறுப்பில் உள்ள அந்தமான் கவர்னர் அஜய்குமார் சிங் நிர்வாக பணிகளுக்காக அடிக்கடி புதுச்சேரி வந்து செல்கிறார். ஒவ்வொரு முறை வந்து செல்லும் போதும் புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு அதிரடி ஆய்வு மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இம்முறை கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்திற்கு வந்து அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகளை அறிந்ததுடன் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரி சித்த மருத்துவமனையில் 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அதிநவீன தானியங்கி பரிசோதனை கருவி அமைக்கப்பட்டுள்ளது. குயவர் பாளையத்தில் இயங்கி வரும் மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய அரசு வழங்கிய 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரேண்டம் அக்சஸ் அனலைசர் கருவியை மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழும தலைமை இயக்குநர் ராமசுவாமி இயக்கி வைத்தார். இதன் மூலம் ஒரே சமயத்தில் நோயாளிகளின் 135 ரத்த மாதிரிகளை பரிசோதிக்க முடியும். ஒரு ரத்த மாதிரியை கொண்டு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை,
சர்க்கரை, யூரியா, கொலஸ்ட்ரால், புரத பொருட்கள், கல்லீரல் பரிசோதனை என அனைத்தையும் கண்டறியலாம். பாகிஸ்தானில் பேருந்தில் சென்ற ஷியா முஸ்லிம்கள் மீது பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 47 பேர் கொல்லப்பட்டனர். புதனன்று பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தை 3 பைக்குகளில் வந்த 6 முதல் 8 பயங்கரவாதிகள் மறித்து நிறுத்தினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் 8 பயங்கரவாதிகளும் துப்பாக்கியால் சுடத் துவங்கினர். இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 47 பேர் கொல்லப்பட்டனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஷியா பிரிவு முஸ்லிம்கள். பாகிஸ்தானில் 90% பேர் சன்னி முஸ்லிம்கள், எஞ்சியவர்கள் ஷியா முஸ்லிம்கள். இதனால் ஷியா முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்படுவது பாகிஸ்தானில் அதிகரித்து வருகிறது. நேபாளத்தில் செவ்வாயன்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 65 பேர் பலியாகினர். 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புதனன்று மீண்டும் நேபாளத்தில் சிறு அளவில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டன. பழுதடைந்த கட்டடங்களில் வசிப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லும்படி நேபாள அரசு அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் வீதி வீதியாக எச்சரிக்கை செய்தனர். ஆபத்து வரலாம், தயவு செய்து கட்டடங்களை விட்டு வெளியேறுங்கள் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலாவுடன் தொலைபேசி மூலம் புதனன்று பேசினார். செவ்வாயன்று நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கொய்ராலாவுடன் மோடி விவாதித்தார். அப்போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக எந்த உதவியையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக நேபாள பிரதமர் கொய்ராலாவிடம் மோடி உறுதியளித்தார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பில் குளறுபடி இருப்பதாக எழுந்துள்ள சர்ச்சையை அடுத்து நீதிபதி குமாரசாமி தனது நீதிமன்ற அறையில் ஆலோசனை நடத்தினார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா வங்கிக் கடன் விவரங்கள் குறித்து தனது தீர்ப்பில் நீதிபதி குமாரசாமி சுட்டிக்காட்டியிருந்தார். அதில் மொத்த தொகையை கூட்டியதில் பிழை இருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி, கர்நாடகா அரசு சிறப்பு வக்கீல் ஆச்சாரியா உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் நீதிபதி குமாரசாமி தனது உதவியாளர்களுடன் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் உள்ள தனது அறையில் புதனன்று ஆலோசனை நடத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் புதன்கிழமை அன்று மாலையில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பை தொடர்ந்து மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்பது எப்போது என்பது குறித்து அதிமுக வட்டாரம் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது. இந்நிலையில் புதன்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள் போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா வீட்டிற்கு சென்றனர். அவர்களுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார். அமைச்சர்கள் மட்டுமின்றி குறிப்பிட்ட சில அதிமுக நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த ஆலோசனையை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்வார் என்ற தகவல் வலுவடைந்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட 4 பேர் விடுதலையாகினர். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் அதிகாரம் கர்நாடக அரசுக்கு மட்டுமே உள்ளது. விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து 4 நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று கர்நாடக அரசு அறிவித்திருந்தது. ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் புதன்கிழமை அன்று கர்நாடக முதலமைச்சர் கூறுகையில் மேல்முறையீடு செய்வது குறித்து ஆய்வு செய்ய மாநில சட்டத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் ஜாமீன் மனு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நெல்லை வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது ஜாமீன் மனுவை ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்நிலையில் மீண்டும் ஜாமீன் கோரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனு புதன்கிழமை அன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை குற்றவியல் வக்கீல் ஆஜராகாததால் இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜாமீன் மனு மீதான விசாரணை வியாழனன்று எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலூர் பொதுமக்கள் ஏரியில் திரண்டு உணவு சமைத்து அங்கேயே சாப்பிட்டு நூதன வழிபாடு நடத்தினர். வேலூர் மாவட்டம் இறைவன்காடு என்ற கிராமத்தில் உள்ள ஏரியில் பொற்கொடியம்மன் கோவில் உள்ளது. 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏரியில் ஏரி திருவிழா நடந்து வருகிறது. இந்த ஏரி திருவிழா சித்திரை மாத கடைசி புதன்கிழமை அன்று நடக்கிறது. விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் நோயின்றி இருக்கவும், மக்கள் நலமுடன் வாழவும் நேர்த்திக்கடன் செலுத்த இவ்விழா கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு குடும்பத்தோடு வந்து ஆடு, கோழிகளை பலியிட்டு அவற்றை இங்கேயே ஏரியில் சமைத்து சாப்பிடுவதுடன் அங்கு வரும் பொதுமக்களுக்கும் உணவளிக்கின்றனர். தங்கத்தின் விலை வியாழனன்று காலை ஒரு சவரன் 20,576 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,572 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,770 ரூபாயாக இருந்தது. கதாநாயகனாக நடிக்க 10 கதைகளை தேர்வு செய்து வைத்துள்ளார் நடிகர் வடிவேலு. யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் நடிகர் வடிவேலு கதாநாயகனாக நடிக்கும் எலி திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அப்போது பேசிய நடிகர் வடிவேலு கதாநாயகனாக தொடர 10 கதைகளை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அரசியல் குறித்து பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் கூறினார். சட்டசபை தேர்தல் வருது, அதான் நீங்க சொன்னீங்கன்னா போட்டு விட்டுரும். கடைசி கேள்வியாச்சு என்ன அந்த செய்தியை விட கடைசி செய்தியில் ஒரு வார்த்தை இருக்கு.
உங்களோட இதை விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரிஞ்சிடும், எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாங்க. பார்ப்போம். இல்லை போய்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு அதில் எந்த நேரம் எலி எங்கிட்ட தவுன்னு தெரியாது. நடக்கும், சொல்ல முடியாது. வந்தாலும் வராது. நம்ம பாட்டு சிவனேன்னு போய்கிட்டா ஒன்றும் இல்லை. அது ஏதாச்சும் அப்படின்னா வராது, சொல்ல முடியாது. அந்த கடையை மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம், இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கான். இது ஒழுங்கா அப்படியே போய்கிட்டே இருப்பான். என்ன வேணாலும் நடக்கலாம்.